அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து படைத்தலைவன். இந்த படத்தோட நாயகன் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட இளைய மகன் சண்முக பாண்டியன். படத்தின் இசை இளையராஜா. படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. பட் இருந்தாலும் பல தடைகளை தாண்டி இந்த படம் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரம் வருது, அடுத்த வாரம் வருது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அந்த படம் ரிலீஸ் ஆகிடுமா ஆகாதா, என்னதாண்டா பிரச்சனை இருக்குது அப்படின்னு ரசிகர்கள் பூரா ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்துக்கு பல தடைகள் வந்துச்சு. அந்த தடைகள் எல்லாம் தவிடு பொடியாக்கி இந்த வாரம் அந்த படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகளுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அவைகளும் நம்மில் ஒன்றுதான் அப்படின்னு, விலங்குகள் மீது நம்ம அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கதை. படத்தோட நாயகன் சண்முக பாண்டியன் வந்து ஒரு யானையை வளர்க்குறாரு. அந்த யானை வந்து சமூக விரோதிகளால் கடத்தப்படுது. அதை எப்படி ரிஸ்க் எடுத்து அதை மீட்டுட்டு வராரு அப்படின்றதான் கதை. படத்தில் சண்முக பாண்டியனோட ஆக்டிங் நல்லா பிரமாதமாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம கஸ்தூர்ராஜா சாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. யானையும் மனிதர்கள் சொல்லி கொடுத்தா எப்படி நடிப்பாங்களோ அதே மாதிரி சண்முக பாண்டியன் சொல்கிறத பூரா கேட்டு நடித்ததை நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. விலங்குகளுக்கு 5 அறிவுன்னு சொல்கிறாங்க, ஆனால் மனிதர்கள் சொல்வதை கேட்டு அதை நடிக்கிறதை பார்க்கும் பொழுது மனிதனை விட விலங்குகள் சிறப்பாக நடிக்கிறது என்று பாராட்டக்கூடிய அளவுக்கு சிறப்பாகவே நடிச்சிருந்துச்சு. இளையராஜா இசையில் வந்த பாடல்கள் அருமையாக இருந்துச்சு. சண்டை காட்சி ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம கேப்டனை திரையில் பார்க்குற மாதிரி ஒரு அருமையான சண்டை காட்சியை வடிவமைச்சிருந்தாங்க. 3 சண்டை காட்சி, 3மே ரொம்ப பிரமாதமாக படம் பார்க்கிருந்தாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, படத்தில் ஒரு காட்சியில் வந்து அந்த யானையை தேட போகும்போது பல இடங்களில் தேடி தோல்வி அடைஞ்சிருவார் சண்முக பாண்டியன். அப்போ வந்து எப்படா இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது ஒருத்தர் சொல்லுவார், அவர்கிட்ட போய் கேளுப்பா, அவர் கண்டுபிடிச்சி கொடுத்துருவார் அப்படின்னு. யார் அந்த அவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம எல்லாம் பிரமிப்பாக இருக்கும்போது பார்த்தா நம்ம கேப்டன் அவர்களை காட்டுறாங்க. ஒரு சில நிமிடங்களே இருந்தாலும் அந்த காட்சி நம்ம மனசில் பதியும் போதும் அது நம் கண்ணால் பார்க்கும் பொழுது நம்மை அறியாமலே கண்ணில் கண்ணீர் வந்துடும். அந்த அளவுக்கு கேப்டனை வந்து தத்ரூபமாக காட்டியிருக்காங்க. ரொம்ப அழகாக படமாக்கியிருக்காங்க. இதை நமக்கு மட்டும் இல்லைங்க, அந்த தம்பி சண்முக பாண்டியன் படம் பார்த்துட்டு இருக்கும்போது கூட சொன்னாப்புல, எனக்கு கூட அந்த காட்சியில் நடிக்கும் போதும் படம் பார்க்கும்போதும் என்னை அறியாமலே கண்ணீர் வந்துச்சு அப்படின்னு. இது உண்மைங்க. ஏன்னா கேப்டன் மேல் பிரியமாக உள்ளவர்களும் கேப்டன் ரசிகர்களும் இந்த காட்சியை பார்க்கறதுக்கு தான் தவம் கிடந்தாங்க. அப்படி ஒரு அருமையான காட்சியை ரொம்ப தத்ரூபமாக படமாகியிருக்காங்க. பாடல் காட்சிகள் ரொம்ப இயல்பாக சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய பல படங்களில் பாடலே புரியாது, ஏதோ தத்தக்க புத்தக்கான் இருக்கும், வாயில் வார்த்தையே நுழையாது. ஆனால் இதில் அப்படி இல்லாமல் கவித்துவமான பாடல்களை கொடுத்துருந்தாங்க. இளையராஜா மியூசிக் கூட அந்த பாடல்களை கேட்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அதேமாதிரி படமாக்கிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி எப்போவுமே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அதுவும் இந்த கேமராமேன் நல்லா புகுந்து விளையாடிருக்காரு. சந்து பொந்தெல்லாம் புகுந்து விளையாடி ரொம்ப பச்சை பச்சேன்னு கொடுத்துருந்தாரு. அதனால் தயவு செய்து மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை எல்லோரும் போய் தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். 100% இந்த படம் என்னை திருப்திப்படுத்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படி தான் சொல்லலாம். கேப்டன் பையனோட நடிப்பு சிறப்பாக இருந்தாலும் மேக்கிங் மற்றும் திரைக்கதை அமைத்த விதம் சற்று தொய்வை ஏற்படுத்துகிறது அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் குறை நிறைகளை புறம் தள்ளி விட்டு கேப்டனுக்காகவும் அந்த பையன் புதுசாக தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காப்புல, இவரை போல் நல்ல தகப்பனின் பிள்ளைகளை நாம் வாழ்வளிக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த படத்தை எல்லாரும் ஒரு முறை போய் தியேட்டரில் பாருங்கள். இவருக்கு ஆதரவு கொடுங்க. ஏன்னா கேப்டனால் பலன் அடைந்தவர்கள் ஏராளம். அந்த நல்ல மனுஷனோட பிள்ளை அவர் நடித்து வந்திருக்கு. குறைகளை பின்தள்ளி விட்டு இந்த படத்தை எல்லாரும் ஒரு முறை தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதுவும் எவ்வளோ பெரிய போராட்டம் தெரியுமா? கேப்டன் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணிருக்காரு. அந்த நன்றியை கூட நினைக்காம இன்றைக்கி அவருடைய புள்ள சண்முக பாண்டியன் நடித்து வெளிவர இருந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக அவங்க தடுத்து நிறுத்தி அந்த படம் வந்துடக்கூடாது அப்படின்னு போராட்டிருக்காங்க. வாழும்போதே ஒரு மகாபிரபுவாக தர்மபிரபுவாக வாழ்ந்த கேப்டன் அவருடைய பையனுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, இன்றைக்கி தமிழ் சினிமாவில் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் வரக்கூடிய நடிகர்களின் நிலைமை என்ன? ரொம்ப கஷ்டம். இதை நினச்சிருந்தாங்கன்னா யார் வேணாலும் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா கேப்டனால் பலன் அடைந்தவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. யாராவது ஒருத்தங்க கேப்டனுக்காக இந்த உதவி பண்ணியிருக்கலாம். ஆனால் பண்ணாங்களான்னு கேட்டால் பண்ணலை. அதனால் தயவு செய்து எல்லாரும் போய் தியேட்டரில் இந்த படத்தை ஒரு முறை பாருங்கள். திருப்தியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுத்த காசு வீண் போகாது. இன்றைக்கி எத்தனையோ படங்கள் நம்ம தேவையில்லாமல் போய் உட்காந்துட்டு தலைவலியோடு திரும்பி வந்திருக்கோம். அந்த மாதிரி தலைவலியை கொடுக்குற படமெல்லாம் இது கிடையாது. ஓகேங்களா? நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் மேக்கிங் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். அதில் கோட்டை விட்டாங்க. அதனால் நீங்கள் போயிட்டு குறை நிறைகளை புறந்தள்ளி விட்டு இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.